சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கேன்ற ரூமர் எங்கேயோ ஆரம்பிச்சு இப்போ எங்கேயோ போயிட்டு இருக்கு கைஸ். லாஸ்ட் 2 டேஸ்ல எக்கச்சக்க டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. ஸோ அது என்னன்னு இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சின்ன டிஸ்க்ளைமர், இது எல்லாமே ரூமர்ஸா மட்டுமே பேசிட்டு இருக்காது. எதுவுமே அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்த மாதிரி தெரியல, அட்லீஸ்ட் நம்ம பார்வைக்கு தெரியல. பட் நிறைய பேர் இன்சைடர் சோர்ஸ்னு சொல்றாங்க. ஸோ அவங்க சொல்றதை வச்சு தான் கைஸ் என்ன டிஸ்கஸ் பண்றாங்க நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே பேஸ்லெஸ் ரூமர் தான், தேவையில்லாம டிஸ்கஸ் பண்றோம்னு நினைச்சீங்கன்னா மேபி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிருங்க. லாஸ்ட் வீடியோலேயே 2-3 பேர் அஃபெண்ட் ஆகிருந்தீங்க. ஸோ அதனால முன்னாடி நான் டிஸ்க்ளைமர் போட்டுடுறேன். பட் இல்லை, என்னதான் பேசிட்டு இருக்காங்க, என்னென்ன ஃபன்னான விஷயம்லாம் போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் தான் இந்த ரூமரோட டைம் லைனை பார்த்துடலாங்க. ஸோ அங்கே தான் இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் நிறைய நடக்குது. அண்ட் இதெல்லாம் நடக்கும்போது என்னடா எல்லாமே ஓரளவுக்கு லிங்க் ஆகுது, சிங்க் ஆகுதுன்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் உங்களுக்கு. இந்த இயர் இனிஷியல் ஃபியூ மேட்சஸ்ல சஞ்சு சாம்சனுக்கு ஒரு இன்ஜுரி இருந்தனால ரியான் பராக் தான் ஆர்ஆருக்கு கேப்டன்சி பண்ணாரு. அண்ட் ஐபிஎல் முடிஞ்ச அப்புறம் வந்த ரூமர் என்னன்னா, சஞ்சு சாம்சன் ஆல்ரெடி கொஞ்சம் சரியாக்கிருச்சான். அவர் கம்ப்ளீட் கேப்டனா பிளே பண்ணணும்னு நினைச்சாராம். பட் நீங்க ஃபுல்லா கியூர் ஆகல, இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு பேட்டரா வேணா நீங்க இம்பாக்ட் பிளேயரா வந்து ஆடிக்கோங்கன்றது சொன்னாங்களாம். இது ஏன் அப்படி பண்ணாங்கன்னா, ரியான் பராக்கு அந்த கேப்டன்சி ஆப்ஷனை ஒரு 2-3 மேட்ச் பார்க்கணுன்றதுக்காக கொடுத்தாங்கன்ற மாதிரி ஒரு ரூமர் வந்துச்சு கைஸ். இதுக்கப்புறம் அந்த ரூமர் பார்த்தீங்களா, ஆக்சுவலா ரூமர் கிடையாது, இது ஆப்வியஸா நடந்த ஒரு விஷயம். ஜெய்ஸ்வால் வந்து கோவாக்கு மூவ் ஆக போறேன்னு அவரோட டிரான்ஸ்ஃபரை சப்மிட் பண்ணாருன்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய ஸ்போர்ட் வெப்சைட்ல. அதுக்கு ரீசன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஜெய்ஸ்வாலுக்கு மும்பைல ஆப்வியஸா கேப்டன்சி கிடைக்க போறது இல்ல, இந்தியாவோட ஃபியூச்சர் கேப்டன்சி கண்டெண்டரா பார்க்கணும்னா நிறைய ரன் ஸ்கோர் பண்றாரு, டேலண்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் அந்த எக்ஸ்டர்னல் ஃபேஸா லைக் ஒரு பெரிய லீடரா காட்டுற ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு எதுவுமே அமையல. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக கோவாக்கு மூவ் பண்ண ட்ரை பண்றாரு அந்த மாதிரி ஒருத்தர் சைட்ல இருந்து சொன்னாங்க. இன்னொரு சைட்ல இருந்து மேபி அங்க செட்டில் ஆக பாக்குறாரு, அங்க ஒரு ஏதோ வீடு வாங்கியிருந்தாரு அந்த மாதிரி கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாருக்குமே அப்ப ஆர்ஆர் மைண்ட்ல இல்ல. ஸோ இது எல்லாருமே இந்தியாவோட கண் பார்வையில தான் திங்க் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா சடனா பேக் அடிச்சிட்டாரு. கோவா போறதா அந்த லெட்டரை திருப்பி வாங்கிட்டு மும்பையில இருக்க போற மாதிரி திருப்பி ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ இன் பிட்வீன் கேப்ல தான் மேபி இந்த ஆர்ஆர் சஞ்சு பராகோட விஷயம் நடந்திருக்கும். ஸோ அப்பதான் இந்த ரூமர் வந்துச்சு, என்னன்னா பராகும் கேப்டன்சி கேட்கிறாரு, ஜெய்ஸ்வாலும் கேப்டன்சி கேட்கிறாரு, சஞ்சு தான் ஆப்வியஸா கரண்ட் கேப்டனா இருக்காரு. ஜெய்ஸ்வால் வந்து அடுத்த ஆர்ஆர் கேப்டனும் விசியாவும் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாராம். அண்ட் இப்போ ரியான் பராக தான் அதை புஷ் பண்றதுனால அவருக்கு இதில் உடன்பாடு இல்லையா. ஸோ அவர் இந்தியன் பிளேயரா இருக்காரு, அடுத்த சூப்பர் ஸ்டார்ன்ற வேற ஒரு பொசிஷன் அவருக்கு வந்திருக்கு. ஸோ இந்த நேரத்தில் அவருக்கு எக்ஸ்டர்னலாக அவரோட ஃபேஸை காட்டணும்ல. இப்போ கில் கேப்டன்சி வந்ததுக்கு அப்புறம் அவர் இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணாரு. ஜெய்ஸ்வால் சைட்லேருந்து அவரோட லீடர்ஷிப் அபிலிட்டி வெளியே வந்துச்சுன்னா டெஃபினட்டாக இந்தியாவோட ஃபியூச்சர் கேப்டனாக கூட அவர் இருக்கலாம்ல. ஸோ அந்த வகையில் ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அவரோட அதிருப்தி ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட்டை சொன்ன அப்புறமா தான் இந்த குழப்பம் வந்துச்சுன்னு செகண்ட் ரூமராக வந்துச்சு கைஸ். இந்த ரூமர் பார்த்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்டும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. பட் இந்த பார்ட் ஆஃப் த ஸ்டோரி வந்து எல்லாருமே ரைட்டராக இருந்து எழுதுனாங்களா இல்லை உண்மையாக நடந்ததான்னு தெரியல. பட் கேட்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஸோ இது செகண்டாக வந்த ரூமர். அடுத்து தேர்டாக கிளப்பி விட்ட ரூமர், இதுவும் செகண்ட் பாயிண்ட் மாதிரி, இது தனி ரூமரே கிடையாது, ஆக்சுவலாக நடக்கிற ஈவெண்ட்ஸ். ஸோ இதை சுற்றி கதை எழுதியிருக்காங்களா, இது நடந்ததான்னு தெரியல. சஞ்சு சாம்சன் யூஎஸ்க்கு ஒரு ட்ரிப் அடிச்சிருக்காரு கைஸ். அப்போ தான் அந்த கேப்ஷன் போட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு, டைம் டு மூவ்னு. முடிச்ச அப்புறமா யூஎஸ்ல கலிஃபோர்னியாவுக்கு போயிருக்காரு. ஸோ அங்கே தான் எம்எல்சியோட இனிஷியல் மேட்சஸ்லாம் நடக்குது. அங்கே இருக்கிற கிரவுண்டில் தான் நம்ம டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ், ஃப்ளெமிங் அண்ட் கோ, காசி மாமா எல்லாருமே இருக்காங்க. ஸோ ஒருவேளை இந்த மாதிரி சிஎஸ்கேவோட ஒரு மீட்டிங் போடுறதுக்கு முன்னாடி தான் சஞ்சு சாம்சன் அந்த மாதிரி டைம் டு மூவ்னு ஒரு போஸ்ட் போட்டுட்டு யூஎஸ் கலிஃபோர்னியா ட்ரிப் போகிற மாதிரி போயிட்டு அங்கே சிஎஸ்கேயோட மேனேஜ்மெண்ட் கூட மீட் பண்ணியிருக்காரான்ற மாதிரி ஒரு ஸ்டோரி வந்துச்சு கைஸ். ஸோ இதுவும் பாருங்களேன், சூப்பராக கதை எழுதியிருக்காங்க. உண்மையாகவும் இருக்கலாம், உண்மை இல்லாமையும் இருக்கலாம். பட் ஆக்சுவலாக அந்த ஃபேக்சுவல் ட்ரூத் சஞ்சு அங்கே போயிருக்காரு, அங்கே தான் எம்எல்சி ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஆப்வியஸாக ஒரு கான்டாக்ட், ஒரு மீட்டிங் நடந்திருக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இது தேர்டாக வந்த ரூமர். அண்ட் இதோட கண்டினியூஷனாக பார்த்தீங்கன்னா தான் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, சஞ்சு சாம்சனோட பார்ட்டியும் சிஎஸ்கே தரப்புலையும் பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சாச்சு. ஸோ ஏதோ ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. அதில் சஞ்சுக்கு கிளியராக சொல்லிட்டாங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு வீசி தான் கொடுக்க போகிறோம், கேப்டனா ருத்ராஜ் தான் கன்சிடர் பண்ணுறோன்றதுல கிளியராக இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அடுத்து ஃபோர்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, சஞ்சு சாம்சனோட மேனேஜர் ஒரு போஸ்ட்டுக்கு லைக் பண்ணியிருக்காரு. என்ன போஸ்ட்னா, சஞ்சு சாம்சன் இஸ் ரிலீஸ் பை ஆர்ஆர் அண்ட் சிஎஸ்கே இஸ் இன் கான்டாக்ட் வித் சஞ்சு சாம்சன்ற மாதிரி ஒரு போஸ்ட் வந்திருக்கு. அதுக்கு அவரோட மேனேஜர் லைக் போட்டிருக்காருன்ற மாதிரி நான் பார்த்தேங்க. ஸோ இது வந்து தெரியாமல் டபுள் டாப் பண்ணி லைக் போட்டாரா, இல்லை தெரிஞ்சே தான் பண்ணியிருக்காரா, இல்லை என்னன்னு தெரியல. இந்த பாயிண்ட் பார்த்ததுக்கப்புறம் இதுவரை டவுட்டாக இருந்தால் கூட இப்போ பார்த்தவங்களுக்கு மேபி ஒருவேளை உண்மையாகவே இருக்குமோன்ற மாதிரி ஃபீல் வந்திருக்கும். எனக்கும் இதை பார்த்தோன்னே அப்படி தான் கைஸ் வந்துச்சு. ஸோ ஃபிஃப்த் அண்ட் ஃபைனல் பாயிண்ட், இது ஒரு ஆல் கேஷ் டீலா ஆர் பிளேயர் ட்ரேட் இருக்குமா இல்லையான்ற கொஸ்டின் மார்க். சிஎஸ்கே பொறுத்தவரை அஸ்வின் ப்ளஸ் கான்வே ரிலீஸ் பண்ணால் மட்டும்
மட்டுமே சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கேன்ற ரூமர் பாசிபிள் கைஸ். இதை பற்றி டீட்டெயிலாக சிஎஸ்கேயோட ப்ராபபிள் ரிலீசஸில் பேசியிருப்பேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் சேனலுக்கு புதுசு அந்த வீடியோ இன்னும் பார்க்கலன்னா மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்க கைஸ். எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணால் சிஎஸ்கேக்கு எவ்வளோ பட்ஜெட் இருக்கிற மாதிரி அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். சிஎஸ்கே இதுவரை தன்னோட பிளேயரை மற்ற டீமுக்கு ட்ரேட் பண்ணது கிடையாது. இதை காசிம் மாமா கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாரு, எங்கள் டீம்லேருந்து நாங்கள் யாரையுமே அனுப்ப மாட்டோம், மற்ற டீம்லேருந்து வாங்கி போன்ற மாதிரி. ஸோ இன்கேஸ் பிளேயர் ட்ரேடாக நடந்துச்சுன்னா ஆர்ஆர் வந்து அப்படியே அஸ்வினை வாங்குவாங்க, ப்ளஸ் ஒரு 9 crore சிஎஸ்கே போட்டு கூட சஞ்சு சாம்சனை ட்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது நடந்ததுன்னா டெஃபினட்டாக ஆர்ஆருக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அதனாலே ஆர்ஆர் இதை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னா, சிஎஸ்கே சஞ்சு சாம்சன் எடுக்கிற மாதிரி இருந்தால் அஸ்வினை ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அஸ்வின் நம்ம ஆப்ஷனில் அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 crore எடுத்துடலாங்க. அட்மோஸ்ட் சொல்கிறேன், அது கீழே தான் கண்டிப்பாக எடுப்பாங்க. ஸோ அப்படி நடந்தால் கூட நம்ம பாதி அமௌண்ட்லேயே எடுத்துக்கலான்ற மாதிரி தான் அவங்க தோணும். பட் அவங்க 9 crore ட்ரேட் பண்ணுறாங்கன்னா அதை விட ஒரு பெரிய முட்டாள் டீம் இருக்க முடியாது. பட் இட்ஸ் ஆல் டிபெண்டிங் ஆன் தி காம்பினேஷன். ஸோ அவங்க இப்படி கூட திங்க் பண்ணலாம், அவங்களுக்கு 2 ஓவர்சீஸ் பவுலர்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, ஸ்பின் பவுலர்ஸ் வனிந்து ஹசரன்கா அண்ட் மகேஷ் தீக்ஷனா. ஸோ இந்த 2 பிளேயரில் ஒருத்தரை கழட்டி விட்டுட்டு, ப்ராபப்ளி அது மகேஷ் தீக்ஷனாவாக தான் இருக்கணும். ஸோ அவரை கழட்டி விட்டுட்டு அந்த ஸ்லாட்டுக்கு நான் 9 crore இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு காம்பினேஷன் செட் பண்ணுறதுக்கு அஸ்வின் உள்ளே வருவார்ன்ற மாதிரி கூட திங்க் பண்ணலாம். அப்போ அது மேட்ச் ஆகுது. ஸோ அவங்களுக்கு 2 ஓவர்சீஸ் பவுலர்ஸ் இருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸோ அதில் ஒருத்தரை கழட்டி விட்டு ஒரு சீனியர் இந்தியன் பவுலர், அவங்களுக்கு நல்லா பண்ண பவுலர், அவரை எடுத்தால் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி கூட திங்க் பண்ணலாம். ப்ளஸ் ஆக்ஷன்லேயும் அவருக்கு நிறைய அமௌண்ட் போனாங்க, அவரால் தான் நம்ம 9 crore எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் அப்போ என்னன்னா அவங்களுக்கு அந்த ஒரு ஓவர்சீஸ் ஸ்பாட் ஓப்பன் ஆகும், அதை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். அண்ட் அங்கே தான் அந்த லுஹாண்ட்ரே பிரிட்டோரியஸோட சைனிங் இடிக்குது. டாப் ஆர்டர்லேயே ஸ்லாட்டே இல்லை, ஃபுல்லாக ஆல் இண்டியன் டாப் ஆர்டராக இருக்கும்போது, ஆல் இண்டியன் மிடில் ஆர்டர் தான் அவங்களுக்கு இந்தியன்ஸ் தான். ஸோ இந்தியன்ஸ் 5 பிளேயரும் இந்தியன்ஸாக இருக்கும்போது லுஹாண்ட்ரே பிரிட்டோரியஸ்க்கு எங்கே பொசிஷன் இருக்குன்ற கொஸ்டின் இருந்துச்சு. அந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு லிங்க் பண்ணுங்க. ஸோ சஞ்சு வெளியே போகும்போது இன்கேஸ் அவங்களுக்கு டாப் ஆர்டரில் வீக்காக இருக்குது, ஒரு எக்ஸ்ட்ரா ஃபயர் பவர், எக்ஸ்ட்ரா ப்ராடஜி டேலண்ட் வேணும்னா, முன்னாடி எப்படி சஞ்சு சாம்சனை பேக் பண்ணாங்களோ அதே மாதிரி பிளேயராக இப்போ பிரிட்டோரியஸ் கூட பேக் பண்ணி பிளேயிங் லெவலில் ஆட வைக்கலாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நடக்கும்போது இந்த பாயிண்ட்டை லிங்க் பண்ணும்போது தான் ஒரு வேளை இருக்குமோன்ற கொஸ்டின் எனக்கும் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் நடந்துச்சுன்னா சிஎஸ்கேக்கு என்ன அட்வான்டேஜ் சஞ்சு சாம்சன் இருந்தால்ன்றதை பற்றி பார்க்கலாம் கைஸ். ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ்லேருந்து சொல்லிடலாம். ஸோ நம்ம மெயினாக பார்க்க போகிறது ஒரு ஃபினிஷிங் ஸ்லாட்டுக்கு மட்டும்தான். ஸோ ஃபினிஷர் தான் நமக்கு தேவை, ஒரு ஆல்ரவுண்டர் இந்தியன் தேவை, ஆர் ஒரு பேட்டிங் இந்தியன் தேவை, ப்ளஸ் ஒரு ஃபினிஷிங் ஆல்ரவுண்டர் ஆர் ஓவர்சீஸ் பேட்டிங் ஆல்ரவுண்டர், நம்ம எந்த மாதிரி வேணாலும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி லோயர் ஆர்டரில் தான் வீக்னஸாக இருக்கும்போது, டாப் ஆர்டர் செட்டுன்னு இருக்கும்போது ஏன் சஞ்சு சாம்சனோட இம்பார்ட்டன்ஸ் இங்கே இருக்குது, அந்த கொஸ்டின் நமக்கு எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா ஊர்வில் பட்டேல் ஓரளவுக்கு நல்லா ப்ரூவ் பண்ணி காட்டினார். மேபி நெக்ஸ்ட் சீசன் ஃபுல்லாக கொடுத்தாருனா கூட அவரு கூட ஒரு பெரிய பிளேயராக டெவலப் ஆகலாம், ஒரு நல்ல அக்ரெசிவ் பேட்டராக வரலாம். ஸோ அதனால நம்ம ஏன் தேவையில்லாமல் சஞ்சு சாம்சன் மேலே எடுத்து போட போகிறோம். 18 crore ஆல்ரெடி ஒரு டூபேக்கு ஒரு 11 crore போட்டு சிக்கிக்கிட்டோம், 11 to 12 crore அங்கே இருக்குது, ப்ளஸ் ஜடேஜாவுக்கு ஒரு 18 crore இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய அமௌண்ட் லாக் ஆகி இருக்கும் போது இன்னொரு பெரிய பிளேயர் தேவையான்ற கொஷின் இருக்குது. இது எல்லாமே ஃபேக்சுவலாக கரெக்ட் தான் கைஸ். பட் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சஞ்சு சாம்சன் வந்தால் நம்ம டாப் 3 வந்து ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன் அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட்னு பிளேயர்ஸ் ஹூ ஆர் ஈக்குவலி குட் அகேன்ஸ்ட் ஸ்பேஸ் அண்ட் ஈக்குவலி குட் அகேன்ஸ்ட் ஸ்பின்ன்ற மாதிரி டாப் 3 ஸ்டேபிள் காம்போ வந்துடும். நம்பர் 4 அப்போ ஷிவம் டுவேவாக இருப்பார், நம்பர் 5 டெவால் பிரவிஸ், அண்ட் என்னோட ப்ரிஃபரன்ஸில் பிரவிஸ் நம்பர் 4க்கு வரணும். அது நெக்ஸ்ட் ஆக்ஷன் சைக்கிளில் கண்டிப்பாக அமைய போகுது. பட் இப்போதைக்கு இந்த சைக்கிள் ஃபுல்லாக ஒரு நம்பர் 5 தான் ஆட போகிறாரு. ஸோ டாப் 5ல் உங்களுக்கு டாப் 3 வந்து குட் அகேன்ஸ்ட் ஸ்பேஸ் அண்ட் ஸ்பின், நம்பர் 4 வந்து குட் அகேன்ஸ்ட் ஸ்பின், நம்பர் 5 வந்து குட் அகேன்ஸ்ட் ஸ்பின் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஸ்பேஸ் எக்ஸப்ட் ஷார்ட் லென்த் பால்ஸ். ஸோ அதை தவிர டாப் 5 எல்லாமே கவர்ட். அண்ட் பிரவிஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு மாத்திரே ஒரு ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு சஞ்சு சாம்சன் கூட நின்னார்னா ஆப்வியஸாக அவரோட வீக்னஸாக டாப் 3 உள்ள எல்லாருமே கவுண்டர் பண்ணிடுவாங்க. ப்ளஸ் டூபையும் அதே தான், டூபை நம்பர் 4 இறங்கினாலும் அவரோட வீக்னஸை இந்த 3 பேர் கவர் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ நமக்கு இருக்க போகிற 2 ஸ்லாட் நம்பர் 6 and 7. அண்ட் ஆப்வியஸாக சஞ்சு சாம்சன் அப்படி எடுத்தோன்னா எம்எஸ்டி கண்டிப்பாக ரிட்டையர் ஆக போகிறாரு கைஸ். ஸோ அங்கேயும் உங்களுக்கு அமௌண்ட் ஆஃப் செட் ஆயிரும். ஸோ அஸ்வின் ஒரு 9 crore, கான்வே ஒரு 6 ப்ளஸ் தோனி ஒரு 4ன்ற போது கிட்டத்தட்ட 19 crore. ரஃபாக உங்களுக்கு ஒரு 1 crore சேவ் ஆகுது, எக்ஸ்ட்ராவாக இருக்க போது உங்ககிட்ட கேஷ். ஸோ 18 crore நீங்கள் சஞ்சு அப்படியே கேஷ் ட்ரேடில் எடுத்துடலாம். அப்போ நம்பர் 8ல் ஜடேஜா ஆடுவார். ஸோ 6 and 7 மட்டும் தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஜடேஜா நம்பர் 8ல் இருக்கும்போது நீங்கள் நம்பர் 7ல் அப்போ உங்களுக்கு ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் கூட நீங்கள் எடுக்கலாம், ஒரு மேத்யூ ஃபோர்ட் அந்த மாதிரி ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் கூட நீங்கள் நம்பர் 7ல் ஒரு பிராவோ ஆடின மாதிரி எடுத்துகிட்டு க்ரூம் பண்ணலாம். பிகாஸ் யூ ஹேவ் த அஷூரன்ஸ் ஆஃப் சஞ்சு சாம்சன் அட் த டாப். ஸோ சஞ்சு ருத்து மாத்ரேன்றது 3 பேங்கபிள் பிளேயர்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் அஷூரன்ஸ் கிடைக்கும். நீங்கள் நம்பர் 7ல் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டருக்கான ஆப்ஷனை கூட எடுத்துகிட்டு நம்பர் 6ல் ஒரு கார்த்திக் சர்மா மாதிரியான கேப்பபிள் ஃபினிஷர் ஆர் ஒரு பேஸ் எடிட்டரை நீங்கள் எடுத்தீங்கன்னா this lineup is almost set. Anyways, if this happens, so maybe இந்த பிளானில் தான் சிஎஸ்கே இருப்போங்களான்ற மாதிரி கூட தோணுது கைஸ். பட் எனிவேஸ்
நடந்துட்டு இருக்க ஸ்டோரியிலலாம் செம ஃபன்னாக இருக்குது. நீங்கள் இந்த போஸ்ட்லாம் பார்த்தீங்களா? இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் டீம் ஏவா டீம் பியா சொல்லுங்கள். ஸோ டீம் ஏ வந்து சஞ்சு சாம்சன் வேணாம், நமக்கு ஃபினிஷர் தான் தேவை, ஃபினிஷர் ப்ளஸ் ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் ஆர் பவுலிங் ஆல்ரவுண்டர் தேவைன்னு நினைக்கிறதுலாம் டீம் ஏ. அண்ட் டீம் பி வந்து சஞ்சு சாம்சன் டாப் ஆர்டரில் இருந்தால் நம்ம லைனப் இன்னும் சூப்பராக போகுதுன்ற மாதிரி நினைக்கிறீங்கன்னா டீம் பி நீங்கள் கீழே மென்ஷன் பண்ணுங்கள் கைஸ். அண்ட் இல்லை நீங்கள் டீம் சியான்னு மென்ஷன் பண்ணுங்கள். டீம் சின்றது இது எல்லாமே ரூமர் தான்ப்பா, ஆனால் கேட்க நல்லா இருக்குது, WWE மாதிரி ஸ்டோரி லைன் சூப்பராக க்ரியேட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் டீம் சின்னு கீழே மென்ஷன் பண்ணுங்கள் கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கைஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் அகைன், டேக் கேர், பை.